ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ 10th தமிழில் இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பொருள் தரும் பல சொற்களை பட்டியலிடுக நீங்கள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. சொல்லுதல் அப்படின்னா பேசுதல், விளம்புதல், செப்புதல், உரைத்தல், கூறல், இயம்பல், மொழிதல், இது எல்லாமே இதுக்குரிய மீனிங் தான். இது 10th புக்கில் இருக்குது, நல்லா படிச்சுக்கோங்க. இதில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் சொல்லும் பொருளும். துய்ப்பது அப்படின்னா என்னென்னா கற்பது, தருதல். மேவலால் பொருந்துதல், பெறுதல். மெத்தனா அதிகமான. வணிகலம் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம்னா கப்பலை சொல்லுவோம். சரிங்களா. அப்புறம் எழுத்து சொல். இது இலக்கணம் நல்லா படிச்சுக்கோங்க. நமக்கு என்ன இப்போ சிலபஸ் மாறினதுனால நமக்கு இதுதான் அதிகமாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. அளபெடுத்தல் அப்படின்னா என்னென்னா நீண்டு ஒலித்தல் அப்படின்னு சொல்லுவோம். உணர்வுக்கும் இனிய ஓசைக்கும் தான் அந்த அளபெடுத்தல்ங்கிறது நமக்கு பயன்படுது. உயிரளபடை, செய்யுளிசை அளபடை, சொல்லிசை அளபடை, இந்த 3 அளபடைகள் நம்ம பார்க்கோமா. இதில் செய்யுள்ள ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்கிறதுக்காக மொழிக்கு முதல்லையும் இடையிலையும் இறுதியிலையும் நிற்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள் 7ம் தன்னோட அளவில் நீண்டு ஒலிக்கிறதான் உயிரளபடை. செய்யுளிசை அளபடைனா என்னென்னு பாருங்கள். செய்யுள்ள ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்கிறதுக்காக வருது தான் செய்யுளிசை அளபடை. செய்யுளிசை அளபடையை இசை நிறை அளபடை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தல இன்னிசை அளபடை. இன்னிசை அளபடைனா என்னது. செய்யுள்ள ஓசை குறையவே இல்லை, அது கரெக்டாக தான் இருக்குது. ஆனாலும் இனிய ஓசைக்காக அளபெடுக்கிறது தான் என்னென்னா இன்னிசை அளபடை ஆகும். அடுத்தல சொல்லிசை அளபடை. சொல்லிசை அளபடைங்கிறது என்னென்னா செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுக்கிறது தான் சொல்லிசை அளபடை. சொல்லிசை அளபடை அப்படின்னாலே உங்களுக்கு எப்படி முடியும்னா ஈன்னு தான் முடியும். நல்லா பார்த்துக்கோங்க. உரன் அசை ஈ, இந்த ஈ அப்படின்னு முடிஞ்சதுன்னா அது என்னென்னா சொல்லிசை அளபடை. சரிங்களா. அடுத்தல ஒச்சலபடை. ஒச்சலபடை இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஒச்சலபடை நம்ம எதெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா மெய் எழுத்துக்களான இங், இன், 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 இம், இன், இவ், இ, இல், இல் ஆகிய 10ம் அக்கென்னும் ஆயுத எழுத்தும் அளபெடுக்கிறது தான் ஒச்சலபடை. இதில் அந்த அக்கு அப்படிங்கிற ஆயுத எழுத்தை தவிர எழுத்துக்கள்னால் 10 வரும். ஆயுத எழுத்தோட சேர்த்து அப்படின்னா 11 வரும் ஒச்சலபடையில். அப்புறம் இதை பார்த்துக்கோங்க. நட அப்படிங்கிறது வினையடி, அது கூட தல் சேர்ந்துச்சுன்னா நடத்தல். நடத்தல், கை, அல், கை அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது என்னது வரும், தொழிற்பெயர்கள் வரும். இப்போ நடவாமை, கொல்லாமை அந்த மாதிரி எதிர்மறையாக இருக்கா நம்ம சொல்லும் போதே அது எதிர்மறை தொழிற்பெயர். முதநிலை தொழிற்பெயர் அப்படின்னா பாருங்கள். தட்டு, உரை, அடி இச்சொற்கள் முறையே, அதாவது தட்டு அப்படிங்கிறது அந்த ஃபஸ்ட்டு பார்ட் வந்திருக்கு. தட்டுதல், உரைத்தல், அடித்தல் அப்படின்னு பொருள்படும் போது அது எப்படி மாறுது, முதநிலை தொழிற்பெயர்கள் ஆகுது. முதநிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னா என்னென்னா கெடுதல். அப்போ கெடுதல்னால் நம்ம என்ன சொல்கிறோம், கெடு அப்படின்னு தானே சொல்லுதோம். ஆனால் அந்த கெடு அப்படிங்கிறது நமக்கு எப்படி மாறுது, கேடு அப்படின்னு மாறுது. சுடு அப்படிங்கிறது சூடு அப்படின்னு மாறுது. அதுதான் என்னென்னா முதநிலை தொழிற்பெயர். அப்புறம் வினையாளனையும் பெயர் அப்படின்னா பார்த்துக்கோங்க. வந்தவர், பொறுத்தார், அந்த அரு, ஆறு அந்த மாதிரிலாம் முடிகிறது தான் என்னென்னா வினையாளனையும் பெயர். ஒன் வேர்டு பார்ப்போம். மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழ் அழகனார் எதை குறிப்பிட்டதாராம், அணிகலன் அப்படின்னு சொல்லிட்டு 50 காப்பியங்களும் அணிகலன்களும் சொல்லியிருக்காங்க. காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும், அதாவது காஞ்சு போன இலையை நம்ம என்ன சொல்லுவோம், சருகு அப்படின்னு சொல்லுவோம். காய்ந்த தோகை சண்டு. என் தமிழ் நா எப்படி பிரித்தெழுது ஒன்று நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு ஆன்சர் எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தல கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையாளனையும் பெயரும் முறையே. தொழிற்பெயர் அப்படின்னா நமக்கு எப்படி முடியும், அல்லுன்னு முடிஞ்சிருக்கு. அல்லு, தள்ளு அந்த மாதிரி முடியுமா. அப்போ பாடல் அப்படிங்கிறது தான் என்னது நமக்கு தொழிற்பெயர். கேட்டவர் அரு அந்த மாதிரி முடிஞ்சதுன்னா அரு, ஆறு அந்த மாதிரி முடிஞ்சதுன்னா என்னது வினையாளனையும் பெயர் கேட்டவர். வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை என்னதுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், மணி வகை அப்படின்னு சொல்லுவோம்.
அப்புறம் கலை சொற்கள் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. வவ்வல்னா உயிரெழுத்து, கன்சோனன்ட் அப்படின்னா மெய்யெழுத்து, ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து, மோனோலிங்குவல் அப்படின்னா ஒரு மொழி, கன்வர்சேஷன் இது நல்லா பார்த்துக்கோங்க. கன்வர்சேஷன்னா உரையாடல், டிஸ்கஷன் அப்படின்னா கலந்துரையாடல். அதை டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா 2 பேர் சேர்ந்து, அது கலந்துரையாடல். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.